மக்களை வாழவி, மக்களை சிரிக்கவி, மக்களை சந்தோஷப்படுத்தும். இதைத்தானே நீங்க சொல்றது ஒவ்வொரு மதத்திலையும். பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது. அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மக்களே நன்றாங்க நீங்களாம் சிந்தி, நீங்களாம் உதவி பண்ணணும். நல்லா ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே என் கழுத்தில் ஒரு செயின் இருக்கு, எங்கள் அப்பா என் கொடுத்தாரு. சாதாரண ரிக்ஷாக்கார் தான் என்னுடைய நண்பர்கள்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அடமானம் வச்சேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட எங்கடா செயின் எங்கடா வாட்சேன். அன்னைக்கு நான் சபதம் போட்டேன், நான் வாட்சும் செயின் நீங்கள் கொடுத்ததை கட்ட மாட்டேன், நான் என்னைக்கு சம்பாதிக்கணும் அன்னைக்கு கட்டுவேன். சம்பாதிச்சதை இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன் மக்கள். ஏனென்றால் என்னுடைய குணம் உதவிக்கிட்டே இருக்கணும். அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது முன்ன பிரிச்சு பிரிச்சு பண்ண, இப்போ மொத்தமாக பண்ணுறேன். இப்போ கூட மாமண்டூரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தேன்னா சும்மாவா, அது ஒரு 50